Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 refresher course module physics-க்கு பார்க்கலாம். 9th lesson fluids 1. இதில் introduction part வந்து பார்க்கலாம். Thrust and pressure. Thrustங்கிறது என்னன்னா இப்போ total force ஒரு surfaceல எவ்வளோ force total force பார்த்தீங்கன்னா perpendicular-ஆ நம்ம கொடுத்தோம்னா அதுதான் நம்ம thrustன்னு சொல்லுவோம். Thrust and pressure. இப்போ கட்டிங் டூல்ஸ் எல்லாமே ஏன் ஷார்ப்பாக இருக்குது அண்ட் கேமல் ஏன் ஈஸியாக டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியுது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கு த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறையா. இன் போத் கேசஸ்லேயுமே த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆன் அ சாண்ட் இஸ் த வெயிட் ஆஃப் யுவர் பாடி. ஃபோர்ஸ் வந்து சாண்ட் இருக்கிறதுலையே அது வந்து நம்மளோட வெயிட் ஆஃப் த பாடி விச் இஸ் சேம். திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸுக்கு இருக்குங்காட்டி இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா த்ரஸ்ட்ன்னு சொல்கிறோம். வென் யூ ஸ்டாண்ட் ஆன் லூஸ் சாண்டில் இப்போ வந்து லூஸ் சாண்டை நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா the force is acting on a area equal to the area of your feet. area of your feet தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஒரு ஏரியாவில் நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோம், அது வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் யுவர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். வென் யூ லை டவுன் த சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஆனால் இந்த ஹோல் பாடிக்குமே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் யுவர் ஹோல் பாடி லை பண்ணும்போது ஹோல் பாடிக்குமே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் விச் இஸ் லார்ஜர் தென் த ஏரியா ஆஃப் அ ஃபீட். ஃபீட்டை விட இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஹோல் பாடி பார்த்தீங்கன்னா லார்ஜர். தேர்ஃபோர் த எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட்டு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியாவை பொறுத்து இருக்குது. இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஏரியாவை பொறுத்து மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆன் விச் இட் ஆக்ட்ஸ். த எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் ஆன் த சாண்ட் is larger while standing than while lying. லையிங்கை விட ஸ்டாண்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் த்ரஸ்ட் வந்து அதிகமாக லார்ஜராக இருக்கும். இப்போ இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த்ரஸ்ட்டுங்கிறது என்னென்னா ஃபோர்ஸு. அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூட்டன். த்ரஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸோடது வந்து எஸ்ஐ யூனிட் நியூட்டன், அப்போ த்ரஸ்ட்டுக்கும் நியூட்டன் தான் வரும். த ஃபோர்ஸ் per unit area acting on a object concerned is called pressure. இதுதான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம். Thus we can say the thrust on a unit area is a pressure. Thrust on a unit area pressure is called as pressure. For the same force, if the area is large, ப்ரெஷர் வந்து லோ. ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும். ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இன் எஸ்ஐ யூனிட் த யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் இன் நியூட்டன். யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் வந்து நியூட்டன், அதாவது டினோட்டர் எப்படி பண்ணுவோம்னா n எழுதுவோம். த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் நியூட்டன். யூனிட் ஆஃப் ப்ரெஷருக்கும் பார்த்திங்கன்னா நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் ஆர் நியூட்டன் மீட்டர் பர் ஸ்கொயர் இப்படி நம்ம டினோட் பண்ணலாம். டினோட்டட் ஆஸ் நியூட்டன் மீட்டர் பர் ஸ்கொயர்னு இருக்குது. இல்லைன்னா இது நம்ம பாஸ்கல்னு சொல்லலாம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ப்ரெஷருங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா, அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுங்கிறத நம்ம த்ரஸ்ட்டுன்னு பார்த்தோம். அப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. மேன் ஹூஸ் மாஸ் வந்து 36 kg ஸ்டாண்ட் ஆன் ஹிஸ் ஃபீட் ஆன் அ ஃப்ளோரில் நிற்கிறாங்க. 36 kg உள்ள ஒரு மேன். த டோட்டல் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் இஸ் 2 feet வந்து எவ்வளோ ஏரியாவில் இருக்குன்னா அவங்க நிற்கிறது போது 0.036 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ டேக் ஜி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 10 per second ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஹவு மச் இஸ் த ப்ரெஷர் எக்ஸ்டெண்ட் ஆன் பை ஹிம் ஆன் த ஃப்ளோர். எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஃப்ளோருக்கு பை ஹிம் அவங்கனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம ப்ரெஷரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ த வெயிட் ஆஃப் த மேன்ங்கிறது தான் பார்த்திங்கன்னா த்ரஸ்ட்டு. ஃபோர்ஸ் அது வந்து weight of the man பார்த்தீங்கன்னா force is equal to mass into அந்த gravity acceleration due to gravity downward act ஆகணும். அப்போ m into g is equal to weight வந்து 36 into gravity பார்த்தீங்கன்னா நம்ம 10 எடுத்துக்கிறோம். 9.8 இருக்கும். இங்கே ரவுண்ட் ஆஃபாக நம்ம 10 கொடுத்துருக்காங்க. கிராவிட்டி acceleration due to gravity வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 எடுத்துக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 360 நியூட்டன்னு கிடைக்கும். இப்போ ப்ரெஷருங்கிறது என்ன பார்த்தோம்? ப்ரெஷருங்கிறது த்ரஸ்ட் பை ஏரியாவா? த்ரஸ்ட்டுங்கிறது ஃபோர்ஸ், வேறு எதுவும் இல்லை. அப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியும் 36
360 நியூட்டனுங்கிறது. அப்போ 360 நியூட்டன் டிவைடட் பை ஏரியா வந்து 0.036 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அப்போ ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும்னா டினாமினேட்டரில் பாயிண்ட் இருக்குது, அப்போ இன்ட்டு 1000 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1000 பண்ணிக்கலாம். அப்போ 360 1000 3 zeros வரும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 36ன்னு இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா இங்கே 1 டைம்ஸ்ன்னு வரும். அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 10,000 இருக்கும். 10,000 பாஸ்கல். இதுதான் இதுக்கான ஆன்சர். ப்ரெஷர் வந்து 10,000 பாஸ்கல். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் அண்ட் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் இருக்க ப்ரெஷர். ஜென்ரலி லிக்விட் அண்ட் கேஸஸ் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். லைக் சாலிட் வந்து ஃப்ளூயிட்ஸ் ஆல்சோ ஹாவ் வெயிட் அண்ட் தேர்ஃபோர் எக்ஸ்டெண்ட் ப்ரெஷர். சாலிட் மாதிரி ஃப்ளூயிடும் பார்த்திங்கன்னா ஹேஸ் வெயிட், ஆல்சோ ஹாவ் அ வெயிட் அண்ட் தேர்ஃபோர் எக்ஸ்டெண்ட் ப்ரெஷர் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அண்ட் வென் filled in a container ஃபில் ஆகும்போது the pressure of a liquid வந்து externally in all directionல பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லையுமே இருக்கும் ஃப்ளூயிடில் ஒரு கண்டெய்னர் ஃபில் பண்ணும்போது. அண்ட் அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் எல்லா பாயிண்ட்லேயுமே நம்ம பார்க்க முடியும். அப்போ ஃப்ளூயிட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு total force extended by the fluid, total force by area over which the force is extended, அதாவது force by area. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. Factors determining a liquid pressure in liquid. Pressure extended by a liquid at a point is determined. எப்படிலாம் டிட்டர்மைன் பண்ணலாம்னா டெப்த் மூலிமா. டெப்த்துங்கிறது அந்த டெப்த் ஹைட்டுன்னு சொல்லலாம். டெப்த் அது ஹெச்னு எடுத்திருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அதாவது ரோ. அண்ட் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்திங்கன்னா ஜி. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எக்ஸ்டெண்ட் பை லிக்விட் அட் அ பாயிண்ட் எப்படிலாம் டிட்டர்மைன் பண்ணலாம் இந்த 3 மூலிமா டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு கண்டெய்னரில் நம்ம ஃப்ளூயிட் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட் அடியில் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ப்ரெஷர் இருக்கும். கம்பேர் டு டாப்பில் கம்பேர் பண்ணும்போது இங்கே லெஸ் ப்ரெஷராகவும் இங்கே ஹை ப்ரெஷராகவும். இப்போ இது நம்ம 3 பார்ட்டாக பிரித்தோன்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட், தேர்ட்னு எடுத்தோன்னா இப்போ செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் இதில் இந்த ஃபோர்ஸும் இதில் நம்மளுக்கு இருக்குமா. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு இதோட ப்ரெஷரும் இது தாங்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிக ப்ரெஷர். இந்த ஃபர்ஸ்ட் இதுன்னு எடுத்தோன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷரில் இருக்கும். இந்த பாட்டமில் இருக்கிறது ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ 3 ஹோல்ஸ் நம்ம போடும் போது மேலே ஹோல் போட்டோன்னா அது பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே தான் விழுகும். அண்ட் நடுவில் இங்கே ஒரு ஹோல் போட்டோன்னா கொஞ்சம் தள்ளி விழுகும். அண்ட் இந்த பாயிண்டில் மோர் ப்ரெஷர் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர் ஆகும் வாட்டர். இந்த டயக்ராம்லேருந்து ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் ஆஸ் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் போது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. when the density of the liquid is constant. density of the liquid பார்த்திங்கன்னா அது கான்ஸ்டன்ட். and the depth increase ஆகும் போது the pressure increases as the depth increases. pressure depends on the density of the liquid also. இப்போ வாட்டர் அண்ட் ஆயில் எடுத்தோன்னா அந்த டென்சிட்டி பொறுத்தும் இருக்குது இல்லையா. இப்போ ப்ரெஷர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி பொறுத்தும் இருக்குது ஆஃப் அ லிக்விட். இப்போ வாட்டரில் பார்த்திங்கன்னா அதிகமாக இங்கே போராகும். இந்த ஆயில் சொல்லும் போது இங்கேயே போராகும். அப்போ டென்சிட்டியை பொறுத்தும் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம். இப்போ ஒரு டால் பீக்கர் இஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிடில் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் அ லிக்விட் காலம். த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இந்த இதை நம்ம பார்த்திங்கன்னா இதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். நம்ம இதை ஏன்னு எடுத்துக்கலாம். அட் த பாட்டம் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விடை வந்து நம்ம ரோன் எடுத்துக்கலாம். டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து ரோன் எடுத்துக்கலாம். அப்போ த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் இஸ் ஹெச். இந்த ஹைட் இருக்குல்லையே அந்த லிக்விட்லேருந்து அந்த பாட்டம் இது வரைக்கும் அதோட ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படின்னு சொல்லணும்னா டெப்த் ஆஃப் த வாட்டர் டாப் லெவலில் இருக்கிற டெப்த்து பார்க்கலாம். அதையும் நம்ம ஹெச்னு சொல்லலாம். இதை ஹைட்டை நம்ம அதர் வேர்ட்ஸில் எப்படி சொல்லணும்னா டெப்த் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த டாப் லெவல் சர்ஃபேஸ் இஸ் ஹெச்னு நம்ம சொல்லியிருக்கோம் as shown in the figure. இப்போ we know that the thrust at the bottom of the column பார்த்திங்கன்னா is equal to the weight of the liquidக்கு ஈக்குவலாக இருக்கும். therefore force is equal to த்ரஸ்ட்டுங்கிறது ஃபோர்ஸா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட மாஸ் அண்டு இங்கே வந்து மாஸ் ஃபோர்ஸுங்கிறது ஃபார்முலா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு டியூ டு கிராவிட்டி தான் இருக்குது. அப்போ நம்ம ஜீன்னு எடுத்துக்குவோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஜி. ஏன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜின்னு நம்மளுக்கு வரும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் we can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and density.
இப்போ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த லிக்விட் நம்மளுக்கு வேணும்னா, அதாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா. நம்மளுக்கு மாஸ் வேணும், ஸோ வால்யூம் ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு நம்மளுக்கு கிடைக்கும். டென்சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து நம்ம ரோன்னு எடுத்தோமா, அது வந்து ரோ. அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு வி. அப்போ மாஸ் m is equal to rho into v. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் இஸ் ஈக்குவல் டு, அந்த வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு அதோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு ஹைட் அது வந்து ஏஹெச். இப்போ இதில் இருக்கு இல்லையா, இதையும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு தானே ஏ இன்ட்டு ஹெச்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வால்யூமை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ மாஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு விக்கு பதிலாக ஏ இன்ட்டு ஹெச் நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஹெச்ங்கிறது ஹைட்டு. இது நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபோர்த் ஒன் மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த வேல்யூன்னு இருக்கா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு இருக்குது. இந்த எம்முக்கு பதிலாக நம்ம இந்த ரோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு ஹெச் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ரோ ஏஹெச் இன்ட்டு ஜின்னு நம்மளுக்கு இருக்கும். இதுதான் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏஹெச் இன்ட்டு ஜி. இப்போ ஃபோர்ஸ் பி இஸ் ஈக்குவல், ஃபோர்ஸுங்கிற ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு ப்ரெஷரோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா, அதாவது த்ரஸ்ட் பை ஏரியா. அப்போ நம்மளுக்கு இங்கே ஃபோர்ஸுங்கிறது எம்ஜி, அந்த எம்ஜியை தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா ரோ ஏஹெச்ஜின்னு. அப்போ ரோ ஏஹெச்ஜி பை ஏரியா பார்த்திங்கன்னா ஏ. அப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் வந்து ரோ ஹெச்ஜி, அதாவது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் த ரோ அண்ட் ஹைட்டு அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, இது மூணு தான் இருக்குது. அப்போ ப்ரெஷர் டியூ டு த லிக்விட் காலம் பி பார்த்திங்கன்னா ஹெச் ரோ இன்ட்டு ஜி. இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டியூ டு த லிக்விட் காலம். இதுதான் கிடச்சிருக்க ஈக்குவேஷன். Next, calculate the pressure extended by a column of water of height வந்து 1 meter. Density of water வந்து, அதாவது டென்சிட்டிங்கிறது நம்ம ரோன்னு சொல்லுவோமோ, ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 kg per meter cubeன்னு இருக்குது. அண்ட் கெரோசின் ஆஃப் சேம் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் கெரோசின் வந்து ரோ கெரோசின் இஸ் ஈக்குவல் டு 800 கிலோகிராம் per மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேல்குலேட் த ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு இதுக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். பை த காலம் ஆஃப் வாட்டர் ஆஃப் ஹைட் வந்து 1 மீட்டர் இருக்குது. அப்போ ப்ரெஷர் டியூ டு வாட்டர் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் தானே, ஹெச் ரோ இன்ட்டு ஜி. அப்போ இதில் வாட்டர் இருக்குது, ஸோ டபிள்யூன்னு போட்டுக்கலாம். இப்போ ஹைட் வந்து 1 மீட்டர் இன்ட்டு பார்த்திங்கன்னா 1000, வாட்டரோடைய டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் கியூப்னு இருக்குது. இன்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்திங்கன்னா 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு 10,000 பாஸ்கல்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் டியூ டு த கெரோசின் வந்து சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரோ கெரோசினுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ இன்ட்டு கிராவிட்டி ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இன்ட்டு இந்த கெரோசின், அதாவது டென்சிட்டி ஆஃப் கெரோசின் பார்த்திங்கன்னா 800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு இருக்குது. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா 8000 பாஸ்கல்னு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு வாட்டர் இது, அந்த ப்ரெஷர் டியூ டு வாட்டர் இது, அண்ட் ப்ரெஷர் டியூ டு கெரோசின் வந்து இது. நெக்ஸ்ட்டு ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். எர்த் சரௌண்டட் பை அ லேயர் ஆஃப் ஏர். எர்த்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் ஏரில் தான் சரௌண்ட் ஆகிருக்கு அப் டு அ certain height வரைக்கும், நியர்லி 300 kilometer. And this layer of air around the earth, இந்த layer of air இருக்குல்லையே சுற்றி எர்த்தை சுற்றி, இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த்துன்னு சொல்கிறோம். சின்ஸ் ஏர் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட், ஏர் வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அண்ட் அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ப்ரெஷரை பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட், இந்த மாதிரி ப்ரெஷரை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் we normally refer to the air at a sea level. It is known that air gets thinner with increasing altitude. With increasing altitude air பார்த்திங்கன்னா gets thinner ஆகும் and hence the atmospheric pressure decreases as we go up in the mountain. நம்ம போக போக atmospheric pressure பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். On the other hand, air gets heavier as we go down below the sea levelக்கு நம்ம போக போக, லைக் மைன்ஸ் மாதிரி போக போக அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஏர் வந்து ஹெவியராக இருக்கும். ஏர் கெட்ஸ் ஹெவியர் டவுன், we go down below sea level like mines. இப்போ ஹியூமன் லங் வந்து இஸ் வெல் அடாப்டட் டு ப்ரீத் அட் அ ப்ரெஷர் ஆஃப் sea level.
அதாவது 101.3 kPa இதுதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. the human lung was adapted to breathe at இவ்வளோ ப்ரெஷரில் தான் இருக்கும். as the pressure falls at greater altitudeல வரும்போது மவுண்டைன் கிளைம்பர் நீட் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தேவைப்படும். இதனால தான், ஏன்னா ப்ரெஷர் வந்து கிரேட்டர் ஆல்டிடியூடில் நம்ம போக போக நம்மளுக்கு ப்ரெஷர் மேலே போக தேவைப்படும் மவுண்டைன் கிளைம்பர்ஸ்க்கெல்லாம். அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாமே ப்ரீத்திங்காக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ நம்ம எப்படி ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா பேரோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இந்த மெர்க்குரி பேரோமீட்டர் வந்து யார் ஃபர்ஸ்ட்டு டிசைன் பண்ணாங்கன்னா இட்டாலியன் ஃபிசிஸ்டான டாரிசிலி தான் பார்த்தீங்கன்னா இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான கிளாஸ் டியூப் இருக்கும். ஒன் சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அண்ட் அனதர் சைடு வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். ஃபில்டு வித் அது வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரியால் ஃபில் பண்ணியிருக்கும். அண்ட் டேர்ன் அப் சைட் டவுனாக டேர்ன் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கண்டெய்னர் ஆஃப் மெர்க்குரியில் நம்ம அதை இது பண்ணிடுவோம் அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு. அண்ட் திஸ் இஸ் டன் பை த க்ளோசிங் த ஓப்பன் எண்டை நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் இதை நம்ம பண்ணுவோம் ஆஃப் த மெர்க்குரி ஃபில்டு டியூபை. மெர்க்குரி ஃபில் பண்ணோம் இல்லையா ஒரு டியூப்பில், அதை நம்ம வந்து ஓப்பன் சைடை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அதை தலையில் அப்சைட் டவுனாக திருப்பி அதை நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த மெர்க்குரி இதில் பார்த்திங்கன்னா இதில் போடுவோம். ஓப்பன் எண்ட் ஆஃப் த மெர்க்குரி ஃபில்டு டியூப் வித் த தம்பை யூஸ் பண்ணி நம்ம அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ஓப்பனிங் இட் ஆஃப்டர் இமர்சிங் இன் இட் டு த்ரூ ஆஃப் மெர்க்குரி. அதை நம்ம இந்த மெர்க்குரி இதுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா அதை நம்ம பார்த்திங்கன்னா கையை எடுத்துருவோம். இந்த பேரோமீட்டர் வந்து ஒர்க்ஸ் பை பேலன்சிங் மூலயமா ஒர்க் ஆகும். இந்த மெர்க்குரி இந்த கிளாஸ் டியூப் அகெயின்ஸ்ட் த அவுட் சைட் ஏர் ப்ரெஷர் மூலயமா இது ஒரு பேலன்ஸ் வந்து உருவாக்கிடும். அண்ட் இஃப் த ஏர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் புஷஸ் மோர் மெர்க்குரி அப் இன்டு அ டியூபுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும் போது இதில் இருக்க மெர்க்குரி ஃபில்லாக இருக்கலாம், இதை வந்து அப்பில் மூவ் ஆகும். இஃப் த ஏர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இட் புஷஸ் மோர் மெர்க்குரி அப் இன்டு த டியூப். அண்ட் ஏர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா மோர் மெர்க்குரி பார்த்திங்கன்னா ட்ரெயின் அந்த டியூப்லேருந்து இதில் ட்ரெயின் ஆயிரும். ஆஸ் தேர் இஸ் நோ ஏர் ட்ராப்டு, இது ஏர் ட்ராப் இல்லைன்னா இந்த ஸ்பேஸ் பிட்வீன் மெர்க்குரி அண்ட் த க்ளோஸ்டு எண்டுக்கு ஏர் ட்ராப் இல்லைன்னா தேர் இஸ் அ வேக்கம் இன் தட் ஸ்பேஸ். இந்த இடத்துல வேக்கமாக இருக்கும். அண்ட் த வேக்கம் கேன் நாட் எக்ஸ்டெண்ட் எனி ப்ரெஷரை பார்த்திங்கன்னா வேக்கம் வந்து எந்த ப்ரெஷரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாது. ஸோ த லெவல் ஆஃப் மெர்க்குரி இந்த டியூப் வந்து provide a precise measure of air pressure which is called atmospheric pressure. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மூமெண்ட்லேயும் இருக்காது, அதே லெவலில் தான் இருக்கும். and this type of measurement can be used in lab or weather station தான் இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே. on a typical day at a sea level the height of the mercury column பார்த்தீங்கன்னா 760 mm இருக்கும். and let us calculate the pressure due to the mercury column of 760 mm க்கு நம்ம calculate பண்ணலாம், which is equal to the atmospheric pressure க்கு equal இருக்கும். and the density of the mercury பார்த்தீங்கன்னா is 13,600 kg per meter cube கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் தானே, ஹைட் அண்ட் டென்சிட்டி அண்ட் இன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 760 இன்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர் இருக்குது, மீட்டராக மாத்திரக்காக 10 to the power -3 நம்ம போட்டுக்கலாம். இது இன்ட்டு 760 இன்ட்டு 10 to the power -3 மீட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ், அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல மெர்க்குரியோட டென்சிட்டி அது பார்த்திங்கன்னா 13,600ன்னு பார்த்தோன்னே இன்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ட்டு 13,600 kg/m³ இருக்குது. அண்ட் ஜி வந்து 9.8 இன்ட்டு m/s² எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு 1.013 × 10 to the power 5 பாஸ்கல்னு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா pressure P is equal to, let us calculate the pressure due to the mercury column of இவ்வளோ millimeter is equal to atmospheric pressure. நம்ம இதுக்கு பார்க்கும்போது இவ்வளோ நம்மளுக்கு பாஸ்கல் கிடைக்குது. நெக்ஸ்ட் எவாலுவேஷனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபைன் ப்ரெஷர். ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் per யூனிட் ஏரியா ஆக்டிங் ஆன் அ ஆப்ஜெக்ட் கன்சர்ன் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர்னு பார்த்தோம். அண்ட் we can say த்ரஸ்ட்டுங்கிறது thrust on a unit ஏரியாவை நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம் is pressure for the same given force if the area of larger pressure வந்து if the area வந்து is larger pressure is low.
ஏரியா லார்ஜராக இருக்கும் போது ப்ரெஷர் லோவாக இருக்கும் அண்ட் வைஸ் வெர்சா, அதாவது ஏரியா கம்மியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரெஷருடைய டிஃபைன் ப்ரெஷர்னால் இதுக்கான ஆன்சர் இது. செகண்ட் ஒன் இஸ் ப்ரெஷர் அ வெக்டார் ஆர் ஸ்கேலார் குவான்டிட்டி பை. ப்ரெஷர் வந்து ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டிருக்காங்க. அப்படி எதாக இருந்துச்சுன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வை. ப்ரெஷர் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இது நாட் அ வெக்டார் குவான்டிட்டி, இது கிடையாது. இட் ஹேஸ் நோ மேக்னிடியூட் பட் இட் ஹேஸ், இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் இருக்கும் ஆனால் பட் நாட் டைரக்ஷன் வந்து அசோசியேட் வித் இட், டைரக்ஷன் இருக்காது. ப்ரெஷர் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா அட் அ பாயிண்ட் ஆஃப் இன்சைட் த கேஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லையுமே இது ஆக்ட் ஆகும். ஆஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேஸ் வந்து த ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்ட் பர்பண்டிகுலராக டு த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குமா ப்ரெஷர் வந்து, இதுதான் இதுக்கான ரீசன். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. தேர்ட் ஒன், மவுண்டைன் கிளைம்பர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர், ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ஹியூமன் லங்ஸ் வந்து வெல் அடாப்டட் டு ப்ரீத் அட் அ ப்ரெஷர் ஆஃப் சீ லெவலில் வந்து இவ்வளோ பாஸ்கல் இருக்கும். ஆஸ் த ப்ரெஷர் வந்து ஃபால்ஸ் கிரேட்டர் ஆட்டிடியூட் நம்ம போக போக மவுண்டைன் கிளைம்பர்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஏன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ், நம்ம மவுண்டெயினில் ஏற வி கோ அப் மவுண்டைன் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாகிட்டே வரும். அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் அ கிரேட்டர் ஆல்டிடியூட் மவுண்டைன் கிளைம்பர் நீட் ஆக்சிஜன் சிலிண்டர் ஃபார் பிரீத்திங். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபோர்த் ஒன், when do you get more prick feeling while standing or laying on a bed of nail? இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். we would get more prick feeling while standing on the bed of nail because நம்ம நிற்கும் போது தான் பார்த்திங்கன்னா நிறைய prick feeling ஃபீல் பண்ண முடியும். because the pressure will be much more larger than while lying விட இந்த இடத்துல தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இது எதனாலனா ப்ரெஷர் வந்து ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், விச் இஸ் அப்ளைட். மீன்ஸ் லார்ஜர் ஏரியானா லெஸ் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஆஸ் வி நோ அவர் ஏரியா வைல் ஸ்டாண்டிங் அப்போ நம்மளுக்கு ஏரியா பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். வைல் லேயிங் அவர் ஏரியா வைல் ஸ்டாண்டிங் வந்து லெஸ்ஸராக இருக்கும். தென் த ஏரியா லேயிங்கை விட இது பார்த்திங்கன்னா லெஸ்ஸராக தான் இருக்கும். ஹென்ஸ் த ப்ரெஷர் வைல் ஸ்டாண்டிங் வில் பி கிரேட்டராக இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், 72 kg weighted man ஸ்டாண்டிங் வித் 2 legsல் நிற்கிறாங்க. எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுறாங்கன்னா 0.042 m² ஏரியா கவர் பண்ணுறாங்க. அண்ட் ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 m/s². வாட் இஸ் த ப்ரெஷர் எக்ஸ்டெண்ட் பை த மேன் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. வெயிட் ஆஃப் த மேன் பார்த்திங்கன்னா த்ரஸ்ட், அதாவது ஃபோர்ஸ், அது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியும். ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே டியூ டு கிராவிட்டி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நிற்கிறாங்களே, அப்போ டியூ டு கிராவிட்டி மட்டும்தான் இருக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு எழுதிக்கலாம். இப்போ மாஸ் ஆஃப் த மேன் வந்து 72 kgன்னு கொடுத்துருக்காங்க கிவன் இது. அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்திங்கன்னா 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10 m/s². இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 720 நம்மளுக்கு நியூட்டன்னு கிடச்சிடும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 720 நியூட்டன். அப்போ ப்ரெஷர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, த்ரஸ்ட் பை ஏரியாவா. அப்போ நம்மளுக்கு இங்கே ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 720 நியூட்டனை 720 டிவைடட் பை ஏரியா வந்து அவங்க ஃபீல்டில் நிற்கும் போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.042 m² நம்மளுக்கு இருந்துச்சு. இங்கே பாயிண்டில் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இன்டூ 1000 பண்ணிட்டோம்னா 42ன்னு கிடைக்கும். அதனால் இன்டூ 1000 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இன்டூ 1000 பண்ணிக்கலாம். அப்போ 7,20,000 டிவைடட் பை 42 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1,20,000 டிவைடட் பை 7 இருக்கும். இது நம்ம டிவைட் பண்ணும்போது 17142.85 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 17142.85 பாஸ்கல்னு எழுதிக்கலாம். இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். எவாலுவேஷன் பார்த்திங்கன்னா 5 இதுக்கான ஆன்சருமே பார்த்தாச்சு. அண்ட் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.